இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்தியா வந்து இங்கேருந்து தான் தொடங்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு விழாக் கூட பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் பார்த்துருக்கேன் கிறிஸ்மஸ்க்குள்ளதை பார்த்துட்டு ஸோ அதனால நம்ம நடந்து ஈஸியாக போய்க்கலாம். ஸோ நாங்கள் நடந்து கொஞ்சம் கிட்ட போய்க்கிடுவோம். கரெக்டாக இப்போ எங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம்னா இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் திருவள்ளூர் சிலை தான் சரியான ஹைட்டாக இருக்குது. வணக்கம், நான் தான் உங்க டோனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புதேன். ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கும். ஸோ போன வீடியோ நம்ம வசாயிலேருந்து திருநெல்வேலி வந்தோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் நம்ம அடுத்ததாக கன்னியாகுமரி ட்ரிப் பண்ணலான்னு இருக்கோன்னு. ஸோ முதல்ல நான் கன்னியாகுமரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நாகர்கோயிலுக்குலாம் வந்திருக்கேன். ஆனால் கன்னியாகுமரி இப்படி ஸ்டேஷனுக்கோ இல்லாட்டி அந்த பீச்சுக்கோ போனது கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தம்பி தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜபர்சன். அவனுமே நம்ம கூட வீடியோவில் ஜாயின்ட் ஆவான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு தரமான சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கன்னியாகுமரிக்குள்ள ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அதாவது இந்த கன்னியாகுமரி என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா இந்தியா இங்கே தான் முடியுதுன்னு சொல்லுவாங்க. வேற சில பேர் அது கன்னியாகுமரியில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா வந்து இங்கேருந்து தான் தொடங்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தரமான சன்ரைஸ், அதுவும் அந்த திருவள்ளுவர் சிலை பக்கத்துலையும் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் மண்டபமா திருவள்ளுவர் சிலை அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம தரமான சன்ரைஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க, இவன் தான் ஜபர்சன். ஸோ இவன் தான் நம்மளை இவ்வளோ தூரம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க கைடா. ஸோ அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து அந்த சன்ரைஸை பார்க்க போகிறோம். வா போகிறோம். ஸோ வாங்க, இப்போ நாங்கள் வந்து வெளியே போய் உங்கள்கிட்ட வ்ளாகிங் கண்டினியூ பண்ணுறோம். சரியா? வெளியே போயிட்டு உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது, கன்னியாகுமரி எப்படி இருக்குது எல்லாமே காமிக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில், அதாவது அதிகாலையில் 3:30 காலையில் 3:30 மணிக்கு. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சது வந்து 1 மணிக்கு பிடிச்சோம். கரெக்டாக 3 மணிக்கெலாம், அதாவது 3 மணி நேரம் ட்ராவல் தான் ட்ரெயினில். ட்ரெயின் எந்த ஸ்டாப்லலாம் நின்றுச்சு? திருநெல்வேலிக்கு அப்புறம் வள்ளியூர், காவல்கிணர், நாகர்கோவில், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. 5 ஸ்டாப் தான். அந்த 5வது ஸ்டாப் தான் கன்னியாகுமரி. பார்த்தீங்களா, நான் இவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நான் சும்மா இவன்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எப்படி லைனாக சொல்லிட்டேன். கரெக்டாக திருநெல்வேலி, வள்ளியூர், காவல்கிணர், நாகர்கோவில், கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தம்பிகிட்ட நான் கேட்டேன் ஏன் லிஃப்ட்லாம் கேட்டு போனால் அப்படிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ இவன் என்ன சொன்னோம்னா, ஆமாண்ணே அப்படி பண்ணால் கண்டென்ட்லாம் நல்லா கிடைக்கும். நான் சொன்னேன் அப்போ என் முன்னாடி கொஞ்சம் வீடியோலாம் நீ பார்த்ததே கிடையாது அப்படின்னு பார்த்தா இவன் நம்ம ஒரு விளாக் கூட பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் பார்த்துருக்கேன் கிறிஸ்மஸ்குள்ளதை பார்த்துட்டு கிறிஸ்மஸ்குள்ளது நீங்கள் குடில் போடுவீங்க அதை மட்டும் அப்படி சொல்லலாம். நம்ம எவ்வளோ இடத்துக்கு லிஃப்ட்லாம் கேட்டு போயிருக்கோம். ஸோ அதனால நீங்களும் யாரும் பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் இருந்துச்சுன்னா முன்னாடி கொஞ்சம் தள்ளி போய் பாருங்கள். அந்த டிவிக்கு டிஎம்கே விட்டு கொஞ்சம் முன்னாடிலாம் இருக்கும் அந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ரிக்ஷாக்குள்ளது ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிட்ட தான் வாங்குதாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு இவ்வளோ காலையில் மெதுவாக அப்படி நடந்தே போய்க்கலான்னு நடந்துட்டு இருக்கோம். இனிமேல் நேராக நாங்கள் பீச் கிட்ட போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணோம். ரொம்பவே இருட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட் கிட்ட வந்து உங்கள்கிட்ட பேச. சன்செட் பார்க்கணுன்னா ரிக்ஷாவே பிடிச்சிருக்கலாம். 50 ரூபா கிட்ட ஆகும். ஆனால் எங்கள்கிட்ட தான் நல்ல டைம் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா நடந்தே போகலான்னு ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து ரைட் எடுத்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு போர்டே இருக்குது. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 மீட்டர், எல்லாமே 400 மீட்டர் தான். பகவதி அம்மன் கோயில் வந்து 400 மீட்டர், போட் ஹவுஸ் 400 மீட்டர், காந்தி மண்டபம் 400 மீட்டர், சன்செட்டுமே 400 மீட்டர். ஸோ உங்களுக்கு நானுமே அந்த போர்டை காமிக்கேன் பாருங்கள். எல்லாமே 400 மீட்டர் தான். ஸோ அதனால நம்ம நடந்து ஈஸியாக போய்க்கலாம். ஸோ நாங்கள் நடந்து கொஞ்சம் கிட்ட போய்க்கிடுதோம். கரெக்டாக இப்போ எங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம்னா என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் ஸ்டாச்சு சில்வர் ஜூப்ளி ஆர்ச். ஸோ இங்கே கிட்ட வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பீச். இனிமேல் நான் என்ன சொல்லுறோம்னா டைரெக்டாக பீச் கிட்டே போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் நடந்துட்டு வேகமாக. இந்த ஐயன் திருவள்ளுவர்
ஸ்டாச்சுக்குள்ள ஆர்ச் பார்த்தீங்களா, அங்கேருந்து நேராகவே நடந்துட்டு வந்தோம். பீச் சரியான பீச்சு. இப்போ இருட்டாக இருக்கிறதுனால இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கேன். ஸோ பீச்சுக்குள்ள அலைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு அலை வருது. நான் உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள் இப்போ பேக் கேமராவில். திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக தெரியுது. ஆனால் தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கேன். ஸோ இருட்டாக இருக்குது. நம்ம காலையில் எடுக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடல் வந்து நல்லாவே ரஃப்பாக இருக்குது. சி அங்கெல்லாம் போய் காமிச்சிச்சுன்னா இந்த கல், இந்த பாறை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாறைக்கு மேலே வரைக்குமே தண்ணி வருது. நான் திருப்பி உங்களுக்கு திருவள்ளுவர் சிலையை காமிக்கேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. தெரியுதா? ஸோ காலையில் நம்ம தரமாக பார்க்கலாம். அலையை மட்டும் பாருங்க, சரியான அலை வருது. ஸோ நாங்கள் வந்து ஒரு வழியாக பீச்சுக்கே வந்து சேர்ந்துட்டோம். இதில் மெயினான ஹைலைட் என்னென்னா, கன்னியாகுமரி ஸ்டேஷன்லேருந்து நடந்தே வந்துட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு ₹1 செலவாகல. அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்தீங்கன்னா எப்போ வந்தீங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 400 மீட்டர் தான், சும்மா ஒரு 5 நிமிஷம் வாக் தான் ஆச்சு. ஸோ அலைலாம் பாருங்கள், சரியான அலையாக இருக்குது. இந்த கல்லுலாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த கல்லுக்கு மேலே இருந்து தண்ணிலாம் வரும் பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு காமிச்சோம். இப்போ பக்கத்தில் இங்கே பாருங்கள், இந்த கல்லுக்கு மேலே தண்ணிலாம் சில டைம்லாம் அடிக்கி. இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கி. இப்போ எனக்கு தெரிஞ்சு அடிக்கும் இந்த கல்லில். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பெரிய அலை வருது. இப்போ பாருங்கள். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்களுக்கு நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எங்களுக்கு இங்கே பக்கத்தில் உட்காந்து கடல் வந்து பார்த்தீங்கன்னா என் கைக்கு கீழே தண்ணிலாம் இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால நாங்கள் கொஞ்சம் மேலே போய் கொடுத்தோம். தண்ணி சரியான அலையாக அடிக்கு. சரி வாங்க, நாங்கள் வேறு என்ன தான் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கோம். மெயினாக சன்ரைஸ் தான் காமிக்கணும்னு வந்தோம். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா நல்ல இடமா கேப்சர் ஆகிருக்கு. மணி வந்து ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மணி ஆக போகுது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து உங்களுக்கும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணேன். சூப்பராக தான் இருக்குது. திருவள்ளுவர் சிலை தான் சரியான ஹைட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கோம். இங்கே இவ்வளோ தூரத்தில் இருந்து உங்களுக்காண்டி இவ்வளோ ஜூம் பண்ணி காமிக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எடுத்துவா मोबाइल मोबाइल में हो गया ना। हाँ शेयर कर लेंगे परिवार बाबू मामन चला அழகான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டோம். ஆனால் என்ன, அது தண்ணியிலேருந்து வெளியே வரும்னு நினச்சேன். அது ரொம்ப மேலே வந்துட்டு பார்த்தீங்களா. பின்னாடி தான் சன்ரைஸ். அப்படியே கொஞ்சம் திரும்பினா திருவள்ளுவர் சிலை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம். நான் மட்டும் தான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன்னு பார்த்தா இங்கே ராஜஸ்தான் பின்னாடி தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ராஜஸ்தான் அப்படி இப்படின்னு நிறைய ஊர். கொஞ்சம் அந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா சரியான கூட்டம் இருக்குது சன்ரைஸ்க்கு. சரி, சன்ரைஸ் ஒரு அட்டகாசமான சன்ரைஸ் உங்களுக்கு காமிச்சாச்சு. நாங்களுமே கொஞ்சம் வெளியே போகணும். ஸோ அதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணி கொடுத்தோம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாடு சீரீஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்களும் போயிட்டு வரோம். டாட்டா, டேக் கேர், பாய்.